எச்ராஜா போன்றவர்கள் பேச்சையெல்லாம் ஒரு பேச்சாக எடுத்துக்கொள்ளவே கூடாது. இப்படிப்பட்ட தரம் தாழ்ந்த அரசியல்வாதி தமிழகத்திலே இருப்பது எங்களை போன்ற நேர்மையான நல்லொழுக்கத்தோடு அரசியல் செய்பவர்களுக்கு ஒரு சாவக்கேடாக கருதுகிறோம். இந்த நிகழ்ச்சியை எதிர்த்து ஒரு விதமான அயோத்தியை போல் கலரம் விளைவிக்கலாம் என்று கருதிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் காவல்துறை நடவடிக்கைக்கு உட்பட்ட போது வடம் ஒழுங்காக சென்றால்தான் நிலையை அடையும். இன்றைக்கு அதிமுகவுடைய நிலை அப்படி அல்ல. ஆகவே அந்த தேர் 2026ஆம் ஆண்டு நிலை அடையாது என்பது இது போன்ற நிகழ்ச்சிகளை சார்ந்தது. திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா தவறு இல்லை, ராமராஜ்யம் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படிங்கிறாரு. வட மாநிலங்கள் வேண்டுமென்றால் அவர்கள் நினைத்த இது போன்ற செயல்கள், இது போன்ற காரியங்கள் ஈடேறலாம். தமிழகத்தை பொறுத்தளவில் நான் பலமுறை சொல்லியதுதான், ஜாதி மத இன மொழிகளுக்கு அப்பாற்பட்டு நடைபெறுகின்ற ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலே இருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சி. அவருடைய கனவு பகல் கனவாகத்தான் இருக்கும். இந்த மண் திராவிட மண், ராமானுஜர் வாழ்ந்த மண். ஆகவே இங்க மத ஒற்றுமை, மத நல்லிணக்கம் பேணி காக்கப்படும். இது போன்ற செயல்களுக்கு நிச்சயம் தமிழக மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். அனைத்து தரப்பட்ட மக்களும் சகோதரர்களாக சகோதரத்துவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மண் என்பதை நண்பர் நயினார் நாகேந்திரனுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இறை கொள்கை என்பது சமாதானம் தான், சனாதானம் இல்லைன்னு சொன்னீங்க. சனாதானத்தை அவ்வளவு சீரியஸா கேட்கிறீங்க? சனாதானத்தை எவ்வளவு காலங்கள் ஆனாலும் அழிக்க முடியாதுன்னு நயினார் நாகேந்திரன். நாங்கள் எதையும் அழிக்க வேண்டும் என்று கூறவில்லை. எந்த ஒரு பொருளையும் மையப்படுத்தி மக்களை பிளவுபடுத்தக்கூடாது என்றுதான் கூறுகின்றோம். சமாதானம் என்ற வார்த்தை எவ்வளவு உயர்ந்த வார்த்தை தெரியுமா? சமாதானம் என்பது அனைத்து நிலையிலேயும் மக்களை சமன்படுத்துவது, மக்களுக்குள் பேதங்களை தவிர்ப்பது, உயர்ந்தோர் தாழ்ந்தோர், இட்டார் பெரியோர், இடாதார் இழிகுலத்தோர் என்ற சொற்றொடரை நீக்குகின்றதுதான் சமாதானம். ஆகவே சமாதானத்தை போற்றுகின்ற அரசு இந்த அரசு. சனாதானம் மக்களிடையே பிரிவினை ஏற்படுத்துகின்ற போது அதை எதிர்க்கின்ற அரசு இந்த அரசு. அவங்க போனியா அவ்வளவுமா அவங்க கந்தன் மலையை படம் வச்சிருக்காரு. அப்போ வந்து இந்துக்களின் அறத்தை ஒழிக்கும் துறை இந்த சொல்லியிருக்காங்க. அறம் காக்கும் துறை இந்த துறை. இதுக்கு சாட்சியே இன்று காலையிலே நடைபெறுகின்ற இந்த திருக்கோயிலுடைய ராஜகோபுரத்தை உயர்த்துகின்ற பணி. அதே போல் நாடு முழுவதும் இருந்து வருகின்ற பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவ வேண்டும் என்ற நோக்கத்தோடு 5 லட்சம் பிஸ்கெட் பாக்கெட்டுகளை இன்றைக்கு கேரளா மாநிலத்திற்கு அனுப்புகின்ற இந்த துறையை அறம் சார்ந்த துறை என்று சொல்வதுதான் சாலச் சிறந்தது. அறம் என்பது கூற்று பொய்க்க வேண்டும் என்பதற்காக அவர் நடத்துகின்ற கபட நாடங்களை மக்கள் நன்றாக அறிந்திருக்கின்றார்கள். எச்ராஜா போன்றவர்கள் பேச்சையெல்லாம் ஒரு பேச்சாக எடுத்துக்கொள்ளவே கூடாது. ஒரு நிலையில் பார்த்தால் நீதிபதிகளை தன்னுடைய தலைக்கு மேலே இருக்கின்ற பொருளை மையப்படுத்தி பேசுவார். ஒரு நிலையிலே பார்த்தால் நீதிபதிகளை ஆதரித்து பேசுவார். ஒரு நிலையிலே பார்த்தால் அரசு அதிகாரிகளை காலணிக்கு ஒப்பிட்டு பேசுவார். இப்படிப்பட்ட தரம் தாழ்ந்த அரசியல்வாதி தமிழகத்திலே இருப்பது எங்களை போன்ற நேர்மையான நல்லொழுக்கத்தோடு அரசியல் செய்பவர்களுக்கு ஒரு சாவக்கேடாக கருதுகிறோம். திருப்பரங்குன்ற விவகாரத்துல வந்து நாங்க பாஜக வந்து நட்பு ரீதியா தான் ஆதரவு, அரசியல் ரீதியா ஆதரவு கொடுக்கிறது திரு முன்னாள் அமைச்சர் திரு செல்லூர் ராஜு சொல்லியிருக்காரு. அதாவது எப்படிப்பட்ட ஒரு முரண்பாடு பார். அந்த காலத்தில் சொல்லுவார்கள் தரை பல்லிட்டி என்பார். தரையிலே அடிக்கின்ற பல்ட்டிக்கு பேர் தலை பல்லிட்டி என்பார்கள். மேலே அடிக்கின்ற பல்ட்டிக்கு மேல் பல்ட்டி என்பார்கள். இவர்கள் அடிக்கின்ற பல்ட்டி ஆகாய பல்ட்டி. முதலிலே அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் என்று சொல்லிக் கொள்பவர் இந்த ஒரு நீதிமன்ற நீதிபதியுடைய தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார். அடுத்து வருகின்றவர் அன்பிற்கினிய அந்த கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கின்ற எங்கள் மாவட்டத்தை சார்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர் அவர்கள். அடுத்து வருகின்றவர் அதில் ஏற்கனவே இருக்கின்ற நீதித்துறை என்ன சொல்லுகிறதோ அதை கையாள வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்து வருகின்ற அன்பிற்கினிய அருமை அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை எதிர்த்து ஒரு விதமான அயோத்தியை போல் கலரம் விளைவிக்கலாம் என்று கருதிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் காவல்துறை நடவடிக்கைக்கு உட்பட்ட போது அவரை சந்தித்து ஆதரவு தெரிவிக்கின்றார். அதே மாவட்டத்தில் இருக்கின்ற முன்னாள் அமைச்சர்
அருமையண்ணன் உள்ளதை போல் சொல்லுகின்ற வல்லமை பெற்ற செல்லூர் ராஜு அவர்கள் அது அவருடைய தனிப்பட்ட விஜயம் என்கிறார். அவருடைய நிலைப்பாடு ஒன்று. இப்படி ஆளாளுக்கு ஒரு கோணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற அந்த இயக்கம், அந்த இயக்கத்துடைய கொள்கை முழுவதுமாக பாரதிய ஜனதாவிடம் அடிமைப்படுத்தப்பட்டு விட்டது. ஊர் கூடி தேர்தல்தான், வடம் ஒழுங்காக சென்றால்தான் நிலையை அடையும். இன்றைக்கு அதிமுகவுடைய நிலை அப்படி அல்ல. ஆகவே அந்த தேர் 2026ஆம் ஆண்டு நிலை அடையாது என்பது இது போன்ற நிகழ்ச்சிகளை சான்று. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.